உத்தவ் தாக்கரேவும் ஆதித்ய தாக்கரேவும் தான் பிரச்சனை. ஏக்நாத் ஷிண்டே அந்த கட்சியை நடத்தட்டும். சரத்பவாரும் சுப்ரியா சுலேவும் தான் பிரச்சனை. அஜித் பவார் நடத்தட்டும். அண்ணன் ஆராசா இந்த கட்சியின் தலைமை ஏற்று நடத்தட்டுமே. இல்லை, அவங்களாம் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. ஆராசா வைப்பாரா பாஜக கூட்டணி? மறைமுக கூட்டணி வச்சுட்டு போகிறாரு. இப்போ மறைமுக கூட்டணியில் இல்லைன்றது தெரியுமா உனக்கு? சார், இப்போ ஆராசா கேஸ் அவங்களது 2G தான் விடுதலை ஆயிடுச்சுல்ல, அவங்க மறைமுக கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நல்ல கேள்வி. அண்ணன் ஆராசா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் நிலுவையில் தானே இருக்கிறது. சிபிஐ போட்ட சொத்து குவிப்பு வழக்கு. அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை இன்னும் விசாரணையை தொடங்கவில்லை தானே. அதில் ஆராசாவை கைது செய்யலாம் தானே. 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த எம்என்எக்ஸ் மீடியாவோ ஏஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் தானே, 2014 நடந்த ஒரு வழக்கில் தானே திரு ப சிதம்பரம் அவர்களும் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இப்போது அந்த வழக்கை திறக்க முடியாதா? ஏவா வேலு ரகசிய கூட்டணி வைத்திருக்க மாட்டாரா? ஜெகதரட்சகன் ரகசிய கூட்டணியில் இருக்க மாட்டாரா? சேகர்பாபு கூட்டணியில் இருக்க மாட்டாரா? இப்போ நேருவை பற்றி இவ்வளோ நேரம் சொன்னேன் நான். நேரு எதுக்கு உங்களுக்கு லாயலாக இருக்கணும் சொல்லுங்கள்? நேரு உங்களுக்கு எதுக்கு லாயலாக இருக்கணும்? உங்கள் குடும்பத்துக்கு எதுக்கு லாயலாக இருக்கணும்?